ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ இது நம்ம நேற்று பேசின விஷயம். ஸோ மேலே போகும்ன்ட்டு சொன்னோம், ஏதோ ஒரு ரேர் கேஸில் கீழே வரும் அப்படின்னோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காததை விட ஒரு மூவ்னு சொல்லலாம். ஒரு பயங்கரமான ஒரு மூவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னுடைய இந்த ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் ஏறும்போது 10-20 பாயிண்ட்டாக ஏறுது, இறங்கும்போது 5-5 பாயிண்ட்டாக 3-3 பாயிண்ட்டாக இறங்கி அகெயின் வந்து மார்க்கெட் ஏறுறதை பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏறின அந்த நெடுக்கே பாருங்களேன். நெடுக்குனா ஒன்றும் இல்லை, அந்த அந்த இது பாருங்களேன். இந்த சார்ட்டெல்லாம் எப்படி இருக்குது, அந்த டைமுக்கு அரைச்சிருக்கோம். இங்கே டைம் அரைக்கிறதுலாம் கிடையாது. நான் ஸ்ட்ரைக்கை மாற்றி போவேன்னு சொல்லிட்டு போனது தான். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரென்த்து புல் சைடில். ஸோ ஒவ்வொரு கேண்டலும் மேலே உடையும் போது எல்லாமே கண்டிப்பாக பேரை அப்படியே வந்து பிணைஞ்சு தின்னுடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்தளவு வந்து புல்ஸோட பவர் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்ததை பார்க்க முடியுது. ஸோ எப்போ 23,905 சொல்கிற ஒரு இடம் பிபி டைனமிக்கை விட்டு உடஞ்சிதோ மார்க்கெட் வேகமாக போச்சு. பட் இவ்வளோ தூரம் போகலாம் தெரியாது. 24க்கு கிட்ட போயிட்டு அகெயின் வந்து திரும்பும் அப்படின்றது தான் நான் நினச்சேன். பட் நினச்சதை விட மார்க்கெட் வேகமாக போச்சு. கண்டிப்பாக நம்ம நேற்று ஒரு பொசிஷன் வச்சுருந்தோம், அதை அப்படியே ஃப்ளாட்டாக ஒரு 15 ரூபா 20 ரூபா கெயினில் கொடுத்துட்டோம், வெறும் 15 ரூபா. ஸோ ஏன்னா பிரேக் ஈவனே தெரியும் 23,850 தெரிஞ்சதும் அதை கொடுத்தாச்சு. மார்க்கெட் மேபி இங்கே சுற்றி இருந்தால் ஒரு 15,000 கிடச்சிருக்கும், பட் கிடைக்கல. ஸோ அதை விட்டாச்சு. ஓகே, மார்க்கெட் மேலே ஏறுதே, கொஞ்சம் வேறு ஏதாவது கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணலான்ட்டு. தேவையில்லாமல் ஒரு விஷயம், அது தேவையில்லாமல் அப்படின்றதெல்லாம் இல்லை, அது நல்ல ஐடியா தான் ஆக்சுவலாக. ஸோ 10:30 மணிக்கு ஒரு அயன் காண்டர் ஒன்று எடுத்தேன், கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸு ஒரே லாட்டு. விஷயம் என்ன அப்படின்னா 2,100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கொடுத்துருந்தான். ஒரு சூப்பரான டெபிட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கிட்டக்க கிடையாது. ஸோ நான் எடுக்கும்போது 23,850 மார்க்கெட் இருந்தது. ஸோ நான் எடுத்த பிரேக் ஈவன் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 23,150. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் 23,550 நினைக்கிறேன். ஸோ ரெண்டு சைடுமே ஒரு 300 பாயிண்ட் கேப் கொடுத்து தான் நான் எடுத்தேன். என்னுடைய கெட்ட காலமான்னு தெரியல. ஸோ என்னோடய பிரேக் ஈவன் தாண்டி முடிஞ்சிருக்கு. இது கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்படின்றதுனால ஸோ கரெக்டாக இவ்வளோ ரேஞ்சில் எங்கே நின்னாலும், முன்னாடி எங்கே நின்னாலும் ஃபுல் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதை தள்ளி நின்னதுனால கண்டிப்பாக என்கிட்ட இருந்து டெபிட் எடுத்துகிட்டு போயிடுச்சு மார்க்கெட்டு. ஒரு 3,400 3,500 என்னமோ லாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸி, இதுக்கு முன்னாடி கொலட்ரலில் பிளெச் பண்ணி நம்ம ஒரு ஷேர் வாங்கியிருந்தோம். அவன் இன்றைக்கி நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்துருந்தான். அதில் என்னமோ நான் 1.5% என்னமோ பிடிச்சேன்னு நினைக்கிறேன். பட் அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து 2-3% ஏறிட்டான். ஸோ நல்ல ஒரு அப்மூவ் வந்து கிடைச்சிதுன்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி அப்படின்றதுனால அதோட விஷயங்களை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு 600 பாயிண்ட் வந்து ஸ்டாடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் ஐவி வந்து கம்ஃபர்டபுள் ஐவி மேலே ஒரு 300-400 பாயிண்ட் போகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ மேபி வந்து மேலே கொஞ்சம் போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறதெல்லாம் பர்சன்டேஜ் ஃபார் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஏ சேஞ்ச் இன் புட் சைட்டில். ஸோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா புட் செல்லர் இருக்காங்க. கீழே போகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு $1 பில்லியன் கொஷின் தான். பட் இருந்தும் ஒரு பொசிஷன் ஒன்று இதில் வச்சுருக்கேன். அது என்ன ஆகும் தெரியல, பார்க்கலாம். நாளைக்கு காலைல ஒர்க் ஆகலை அப்படின்னா அது வந்து கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து ஃபுல் டெபிட்டாக போயிடும். அதனால் வந்து வேண்டாம். ஸோ லெட்ஸி, விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் சைட் ரொம்பவே வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டி நேற்றோட விஷயங்கள். நேற்று பெருசாக வந்து எந்த நம்பர்ஸும் இல்லை. மார்க்கெட் இந்த லெவலாக ரேலி பண்ணுன்ட்டு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா இந்த வாரம் இப்போ முடிஞ்ச வாரம் நிஃப்டியோட லோ கிட்டத்தட்ட 23,450 நினைக்கிறேன், இல்லை 23,460. அண்ட் ஹை வந்து பார்த்திங்கன்னா 24,226 சொல்லும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 850 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ரேலி வந்து மார்க்கெட் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரேலி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம எங்கே ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் கண்டிப்பாக இது பிரேக் ஈவனை விட்டு வெளியே போகும் அப்படின்றது தான் வந்து சொல்லி ஆகணும். அவ்வளோ கணக்கச்சிதமாக போட முடியுமான்னு தெரியலை. ஸோ போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ எஸ், இந்த புல் ரேலி வந்து எதனால் நடந்திருக்கு அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஷார்ட் கவர் மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் அந்த கேண்டில் வச்சே நீங்கள் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு க்ரீன் கேண்டில் வருது அப்படின்னா அந்த க்ரீன் கேண்டில் இவ்வளோ பெருசாக போகும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ரெட் கேண்டில் வரும்.
அடுத்து பெரிய ஒரு க்ரீன் கேண்டில் இப்படி போகுது அப்படின்னாலே மேலே போக 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 பயப்படுறாங்கன்னு அர்த்தம், ஷார்ட் கவர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஆல்ரெடி காலை செல் பண்ண வச்சுருந்தாங்க. அதை விட 2-3 மடங்கு புட்டை செல் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய பொசிஷனை. ஓகேங்களா? அதனால தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவருக்கு வந்து மார்க்கெட்டை வந்து உட்படுத்துவாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம மாதிரி ரீட்டைலர்ஸ் இல்லைனா ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம வச்சுருக்க பொசிஷனை நம்ம திருப்ப வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம். பட் சூப்பரான ஒரு ரேலி சொல்ல முடியல. ஓகேங்களா? ஏன்னா 300 பாயிண்ட் அங்கிட்டே ஒரு ரேஞ்ச் வச்சு ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் போடுறோம், ஒரு அயன் காண்டர் போடுறோம், அங்கேயே லாஸ் வருது அப்படின்னா இந்த மூவில் எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. ஸோ ஐவி ரேஞ்ச் அகைன் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு ஸ்லைட்டாக அப் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ராடல் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதுதான் லாஸ்ட் வீக் நினைக்கிறேன். ஐ திங்க் 10 லாட் குவான்டிட்டி 10 லாட் சைஸ் வந்து 10 இருக்கிறது. அஃப்கோர்ஸ் அடுத்த வாரத்துலேருந்து 20ன்னு சொல்லும்போது நல்ல பெட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது விஷயங்கள் நான் பார்த்தேன் அப்படின்னா நம்ம வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ இந்தியா விக்ஸ் ஒரு 5.5% இறங்கியிருக்கு. ஸோ புதுசாக ஸ்ட்ராட்டஜி வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம், கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் பார்க்கும்போது நிஃப்டியோட டெக்னிக்கல்ஸு ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னிக்கல்ஸ்னு சொல்லலாம். எஸ், அந்த 200 டே மூவிங் ஆவரேஜை விட்டு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து 1.5% மேலே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது நல்ல விஷயமாக தான் பார்க்கணுங்க. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டியில் இன்னும் கொஞ்சம் புல் பவர் வேணும். எனக்கு தெரிஞ்சு அவன் நாளைக்கு ஓடுவான்னு நினைக்கிறேன் மேலே. நாளைக்கு இல்லைனா திங்கக்கிழமை மாதிரி அவன் தனியாக வந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் அஸ் ஸ்பாட்டில் இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ நேற்று இருந்ததை விட லாங் வந்து கம்மியாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் கம்மியாக்கப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா லாங் எடுத்தவங்கலாம் லாங்கை புக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் புதுசாக லாங் எடுக்கல. மேபி இந்த 24,200ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்த இடம் அப்படின்றதுனால மேபி வந்து புதுசாக லாங் எடுக்கலையான்னு தெரியல. நாளைக்கு மேபி வந்து சென்டிமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது இது வந்து ரீகேப் ஆகிடும். ஸோ பயப்பட வேண்டாம். மிட் கேப் வந்து கொஞ்சம் வந்து லாங்கில் தான் இருக்குது. பிகாஸ் அவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணிச்சு இந்த ஒரு ரேலியில் வந்து இது பண்ணணுன்ட்டு. ஏன்னா 12 மணி வரையும் அவன் மியூட்டடாக தான் இருந்தது. அவனும் பேங்க் நிஃப்டியும் ஒரு மாதிரி மியூட்டடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இந்த ரேலிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு கண்டிப்பாக கால் செல்லரே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? பட் புட் செல்லர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை இப்போ டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்றுக்கு மேலே இருக்குது. பிசிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து புல்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லலாம். யூஎஸ் ஃபியூச்சர் வந்து காலையிலேருந்து ஸ்லைட்டாக வந்து அப்பாக இருக்குது. கிரிப்டோ கொஞ்சம் அப்பாக இருக்குது. இது நம்ம பார்க்கணும். நல்ல மூவ், பட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றது சொல்லலாம். லாஸ்ட் வீக் இதை நான் வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் சொன்னோம். பட் வரலை, அதுதான் உண்மையான விஷயம். பட் இந்த மூவை தான் நான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் நியூ எக்ஸ்பைரியில் நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ்னு பார்க்கும்போது 24,000 விட்டு மார்க்கெட் மேலே வந்தது நல்ல ஒரு விஷயம். நல்ல பிசிஆரை வச்சிருக்கு. அந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி மார்க்கெட் நான் ஃபீல் பண்ணுறேன். நெகட்டிவ்னா ஏதாவது குளோபல் கியூஸ் வருமானு கேட்டிங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நாளை உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.